கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே மீண்டுமாய் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் போதனைக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இதுவரை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தினுடைய 17 அதிகாரங்களை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நாம் 18ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 17ஆம் அதிகாரத்திலே நாம் 7 கலசங்களையுடைய 7 தூதரில் ஒருவன் வந்து திரளான தண்ணீர்கள் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லி பாபிலோனை குறித்து, பாபிலோனில் நடைபெறுகிற பாவங்களை குறித்தும், அவளுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்கிறதான காரியங்களை குறித்தும் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை நாம் வாசித்தோம். கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகினால வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம்னு சொன்னால் நம்ம மிஸ்கைட் ஆகிடுவோம். த ஹோல் பிக்சர் நமக்கு தேவை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் அவர் பார்த்த தரிசனத்தை நமக்கு விளக்க முற்படுகிறார். வித்தியாசமான ஒரு சம்பவம் நடைபெறப் போகிறது என்று சொன்னால் அது ஒரு வித்தியாசமான கோணத்தில் விளக்க முற்படும் பொழுது நாம் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எப்படி 7 கொம்பு இருந்தது, 10 கொம்பு இருந்தது, 7 தலையில் 10 கொம்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு வித்தியாசமான ஒரு இடத்துல கொண்டே விட்டுரும். அந்த மாதிரி பார்க்காமல் இதை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை குறித்து. அந்த வகையில் இன்றைக்கு நாம் 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 18:1. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி மிகவும் பிரகாசமாய் மாறிற்று என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்கிறோம். அதாவது மேலான அதிகாரமுடைய, அதிக அதிகாரமுடைய, the more power, the more authoritative angel, அவன் கீழே இறங்கி வருகிறான். அவன் வந்து என்ன செய்கிறான் என்பதை பாருங்கள். 2வது வசனத்துல அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. மகா பாபிலோன் விழுந்தது. 2 முறை சொல்லுவதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், மிகுந்த உறுதிப்பாடோடு கூட சொல்லப்படுகிற வார்த்தை. அதாவது கன்ஃபர்மேஷன் பண்றாங்க. விழுந்தது அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா விழுந்துருச்சு அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். நாம் ஏற்கனவே சொன்னேன், பாபிலோன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எந்த பாபிலோனை நினைக்க கூடாது என்று சொன்னால், ஈராக் தேசத்திலே நேபுகாத்நேச்சார் அரசனால் கட்டப்பட்ட, ஆட்சி செய்யப்பட்ட அந்த பாபிலோனை மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. பாபிலோன் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுவதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், பெரிய நகரங்கள், பெரிய நகரங்கள். அதாவது வந்து இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் கட்டி வைத்திருக்கிற பெரிய நகரங்கள். அந்த நகரங்களில் தான் பாவங்கள் பெருகி இருக்கிறது. இளைஞர்கள் வசீகரிக்கப்படுகிறார்கள். இளைஞர்களுடைய எண்ணம், நோக்கம், சிந்தனை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய சிட்டிஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகினால பாபிலோன் என்று சொல்லப்படுவதனுடைய அந்த மெட்டஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், பெரிய நகரம் என்று அது பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் இப்போ போய் பாபிலோனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்கள், ஏற்கனவே இருந்த அந்த பாபிலோனை இப்போ போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பெரிய அளவில் எதுவும் கிடையாது. அதுவும் நேபுகாத்நேச்சார் அரசாண்ட அந்த பாபிலோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பாழடைந்த ஒரு ஊர் தான். அதில் சொல்லப்பட்டது போல் அந்த பாம்பு, பல்லி, தேள், அசுத்தாவிகள் உலாவுகிற இடம் இப்படித்தான் இருக்கிறது. இந்த அதிகாரம் முழுவதிலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நகரம் கீழே விழுந்தது, நகரம் எப்படியெல்லாம் அது மாறினது என்பதை தெளிவாக இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதெல்லாம் எங்கே தான் நடக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் நகரத்தில் தான் நடக்கும்.
அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பாபிலோன் என்று சொல்லப்படுகிற அந்த பாவம் நிறைந்த இடத்திலே பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை அங்கே பதம் பார்க்கப்பட்டது, பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டது. இங்கே பூமியின் ராஜாக்கள் இந்த பட்டணங்களிலே அவர்கள் அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வச் செருக்கினால் மிகுதியான ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். இன்றைக்கு சிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா மணி ஃப்ளோ இருக்கக்கூடிய இடம் தான் சிட்டி. எத்தனை பேங்க் இருக்கு, எவ்வளவு கடைகள் இருக்கிறது, எவ்வளவு பெரிய ட்ரேட் ஒரு சிட்டியில் நடக்கிறது. ஒரு நாளைக்கு அங்கே புழங்கப்படுகிற பணங்கள் மட்டும் பல கோடி ரூபாய். ஒரு பிரைவேட் பேங்கா இருக்கட்டும், அது கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும், நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குக் கிராமத்தில் அந்த பேங்கை வைக்கவே மாட்டாங்க. கொஞ்சமாவது டவுன் மாதிரி இருக்கணும், அங்கதான் ஒரு பேங்க் வச்சிருப்பாங்க. சிட்டியில பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பர்டிகுலர் பேங்க்கினுடைய பிரான்ச்சஸே பல இடங்கள்ல இருக்கும். அந்த பேங்க்குள்ள மட்டும் ஆகிற டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நீங்க யோசித்து பாருங்கள். அது இல்லாம கடைகள், வர்த்தகம் எவ்வளவு நடைபெறுகிறது. கோடிக்கணக்கான ரூபாய் ஒவ்வொரு நாளும் வர்த்தகம் நடைபெறுகிறது. கோயம்புத்தூரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், துணிக்கடைகளில் மட்டும் நடைபெறுகிற வர்த்தகம் எவ்வளவு. அதே போல இந்த கட்டடம் கட்டுகிற அந்த கட்டுமான பொருட்களுடைய அந்த கடைகளில் நடைபெறுகிற வர்த்தகம் எவ்வளவு. இப்படி நீங்கள் ஒவ்வொன்றாக எடுத்தீர்கள் என்று சொன்னால் அங்கே பட்டணங்களில் நடைபெறுகிற அந்த வர்த்தகங்களினால் மக்கள், அந்த வியாபாரிகள் ஒவ்வொரு நாளும் இருக்க அவர்களுடைய பண மதிப்பு ஏறிக்கொண்டேதான் போகிறது, பணக்காரர்கள் ஆகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வச் செருக்கினால் மிகுதியான ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். சில கடையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா கடை இருக்கும், நல்ல லைட் போட்டிருப்பாங்க, ஏர் கண்டிஷன் போட்டிருப்பாங்க, ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பான் உள்ள. ஆனா எதுவும் மக்கள் போய் வாங்குற மாதிரியே தெரியாது. ஆனால் நான் ஒருத்தர் கேட்டேன், என்னங்க கடை இவ்வளவு அழகா வச்சிருக்கிறாங்க, ஏர் கண்டிஷன் போட்டிருக்கு, ஒரு ஆள் நல்லா அழகா ஜம்முன்னு ஆள் உட்கார்ந்துருக்காரு, பார்த்தா நல்ல பலன்னு உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனா ஒரு ஆள் கூட இல்லை, நானும் பார்க்குறேன் 2 மணி நேரமும் ஒரு ஆள் கூட கடைக்குள்ள வரல, அவர் பாட்டுக்கு ஜாலியாக தான் உட்கார்ந்துருக்காரு. சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த கடை இவருக்கு ஒரு ஷோரூம் சின்ன பேருக்குங்க, இவருடைய பிஸ்னஸ்க்கு குடோன் வச்சிருப்பாரு, பெரிய குடோன் வச்சிருப்பாரு. எல்லாம் ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மணியும் டிரான்சாக்ஷன் நடந்துடும், அதே போல பொருட்களும் என்ன சொன்னா குடோன்ல இருந்து போயிட்டே இருக்கும். இவர் சும்மா இங்க உட்கார்ந்துருக்காரு, அவ்வளவுதான். ஆனால் பணம் வந்துவிடும், பொருட்களும் போய்விடும். இது சும்மா ஒரு பேருக்காக அவர் கடைன்னு போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி எத்தனை கடைகள் இருக்குது நம்ம ஊர்ல இல்லையா? நான் சில சமயம் யோசிப்பேன், ஒரு கடையை பார்த்தீங்கன்னு சொன்னா 15 பேர் வேலைக்கு இருப்பான், எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்கன்னு தெரியலையே. எப்படி சம்பளம் கொடுக்கறது? எந்த அளவுக்கு வியாபாரம் வருதா? சொன்னாங்க, அவன் சம்பளம் கொடுத்ததுக்கு போக அவன் எடுக்கிற காசு எக்கச்சக்கமா இருக்குங்க. ஒரு பொருளின் மேல் அவர்கள் வைக்கிற விலை, நாம எதுக்கெல்லாம் விலை கொடுக்குறோம்னு சொன்னா பொருளுக்கு மட்டும் விலை கொடுக்கல, அவன் உட்கார்ற சேருக்கு, அவன் போடுற ஏர் கண்டிஷனுக்கு, லைட்ஸ், அவனுக்கூட லைட்ஸுக்கு, அடுத்தது அங்க இருக்கிற வேலை செய்யற மக்களுக்கு, இவர்கள் எல்லாருக்கும் நாம் கொடுக்கிற விலை தான் இல்லையா? ஒரு நகரம் என்று சொல்லும் பொழுது ஒரு பொருள் எங்க கிராமத்துல கிடைக்கல, ஒரு டவுன்ல கிடைக்கல அப்படின்னு சொன்னா சிட்டிக்கு நேரா வந்தீங்கன்னு சொன்னா எங்க சுத்தினாலும் ஏதாவது ஒண்ணு வாங்கிடலாம் இல்லையா? இந்த சிட்டி என்று சொல்லும் பொழுது ஐஸ்வர்யவான்கள் பெருகுகிற இடம், ஐஸ்வர்யவான்களாக மாறுகிற இடம். இப்ப அடுத்த சத்தம் ஒன்று கேட்கிறது பாருங்கள். 4வது வசனத்தில் என்ன சத்தம் என்பதை பாருங்கள். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். யார் வெளியே வருவாப்போ? இல்ல, வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. யார் வெளியே வருவான்னு நினைக்கிறீங்க? சிட்டியை விட்டு வெளியே வரணுமே, அது ரொம்ப முக்கியமாச்சே.
இன்றைக்கு சிட்டி லைஃப்ல என்ஜாய் பண்ண பழகினவங்களை நீங்க கொண்டு வெளியே விட்டு பாருங்க, இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த லைட்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட்ஸ் இருக்கணும், அதற்கப்புறம் 24/7 எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும். 8 மணிக்கு கிராமத்துல போய் பாருங்க, என்ன இருக்கும்? தூங்கிட்டு இருப்பாங்க எல்லாரும், இருட்டா இருக்கும், தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பட்டணத்தை விட்டு, சிட்டியை விட்டு வெளியே வந்து விடு அப்படின்னா அதனுடைய பொருள் என்னவென்று சொல்லி கேட்டால், அவளுடைய பாவமான சூழ்நிலையை விட்டு நீ வெளியே வந்து விடு, அவளுடைய அந்த பாவத்திற்கு உடன்படாதே என்று இங்கே ஆண்டவர் அடுத்த சத்தத்தில் எச்சரிக்கிறார். முதல் சத்தம் என்னது? பாபிலோன் விழுந்தது விழுந்தது. இரண்டாவது சத்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெளியே வா, விழுகிற பாபிலோன் இருந்து நீ என்ன பண்ணிவிடு, வெளியே வந்து விடு என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. அதற்கடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 5வது வசனத்தை. அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவன் தான் ஏற்கனவே பில்டிங் மேல வரை கட்டி வச்சிருக்கானே, அப்புறம் வானபரியந்தம் போகாம என்ன பண்ணும் இல்லையா? அங்கிருந்து நேரா போயிடும் பாவம் மேல. கர்த்தரே அவளுடைய அந்த பட்டணத்தினுடைய அநியாயங்களை நினைவு கூறுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுமையினாய் படித்தீர்கள் என்று சொன்னால், இந்த அதிகாரத்திலே வர்த்தகர்கள், வியாபாரிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, மாலுமிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் இந்த பட்டணத்திலே வர்த்தகம் செய்ததினால் இந்த பட்டணத்து நிமித்தம் ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள். இவர்கள் இந்த பட்டணம், சிட்டி லைஃப் முடிவிற்கு வருகிறது என்பதை பார்த்து அழுகிறார்கள், புலம்புகிறார்கள், முடியாது, வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். பாருங்கள் 11வது வசனத்தை வாசியுங்கள். பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் ரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலை உயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்க பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணிகளையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வாரில்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். எல்லாமே கம்ப்ளீட்டா முடிவிற்கு வந்து விட்டது. There was no buyer. வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள், பார்க்கலாம். கடையை திறந்து வச்சிருக்கிறான், ஆனா வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்? அந்த வாழ்க்கை முடிவிற்கு வருகிறது, இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு லைஃப் கிடையாது என்று சொல்லி. அடுத்த 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன் ஆத்துமா இச்சித்த பழ வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவைகளும் சம்பிரமமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின, நீ அவைகளை இனி காண்பதில்லை. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சிட்டி லைஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு வாலிபர்கள் இந்த வாழ்க்கையினால் இழுக்கப்பட்டு சோரம் போய் கொண்டிருக்கிற நிலைமைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் சொன்னால் கேட்பது கிடையாது. அவர்கள் எல்லா விதமான மாடர்ன்லையும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் இழுக்கப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு திருச்சபைக்குள்ளாகவும் அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தால்தான் அவர்கள் இழுக்கப்படுகிறார்கள். அவர்கள் அந்த லைஃபை தான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சாதாரண கடையில போய் ஜாமான் வாங்கினா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்க தான் வாங்கணுங்கிறாங்க? மாலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. அது அங்க விற்கிற பிரைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கொடுமையான விலையா இருக்கும். அதுக்கு அவ்வளவு விலை கொடுக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. ஆனால் அதே பொருளை வேறொரு இடத்துல வாங்கினால் நிச்சயமாக அதுல இருந்து கால்வாசி விலை தான் இருக்கும். இதுல இன்னும் ரொம்ப கொடுமை என்ன, நீங்க பெங்களூர்ல எல்லாம் போனீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அங்க ஐடி பீப்புள் வந்து பல லட்சம் சம்பாதிக்கிறான் ஒவ்வொருத்தனும். அவன் போய் பழைய ஒன்றுக்குமே ஆகாத ஒரு டிஷர்ட்டை 7,500 8,000 ரூபாய்க்கு வாங்குவான். எப்படி அவர்களுக்கு மனது வருதுன்னு தெரியல. அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவன்கிட்ட காசு இருக்கு, எப்படி இந்த காசை ஸ்பெண்ட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அதற்கு லைட்ஸ் போட்டு வச்சிருப்பான்.
அந்த லைட்ல அது ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். நீங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டீங்கன்னு சொன்னா நைட் ட்ரெஸ்ஸாக கூட யூஸ் பண்ண முடியாது. அது நிலம் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம போட்டு பார்ப்போம், நம்ம இது வெளியே போடுறதா வீட்டுக்கு போடுறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில வந்து நின்றோம். ஆனா விலை எவ்வளவு கொடுத்துருப்போம்? 7,000 8,000. சிம்பிள், ஸ்டார்டிங் ஃப்ரம் 7,000 போடுவான். விலை எந்த விலையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுதான்? 7,000 ஸ்டார்ட் பண்ணுகிறது. அப்ப அவன் சொல்றான் 7,000 இஸ் சீப் அப்படிங்கிறான். 7,000 என்னது? சீப். இன்றைக்கு மக்களுடைய நிலைமை அப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவனுடைய வாயிலிருந்து வர்றதே கேட்டீங்கன்னு சொன்னா பிராண்டிங். இந்த பிராண்ட் போ, அந்த பிராண்டுக்குன்னு ஒரு விலை வச்சிருக்கான். அது எப்படிதான் அவ்வளவு விலை கொடுத்து மக்களால் அதாவது வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை வாங்குகிறார்கள் என்பதும் எனக்கு புரியவில்லை. இதெல்லாம் நகரத்தில் தான் நடக்கும். அந்த நகரத்தினுடைய இப்படிப்பட்ட வாழ்க்கை முடிவிற்கு வந்தது. அதை பார்த்து அழுகிறார்களாம். அடுத்தது பாருங்க, 16வது வசனத்தை வாசியுங்கள். ஐயையோ, சல்லாவும் ரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யம் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். ஒரு நாளிகையிலே நகரத்தினுடைய இவ்வளவு ஐஸ்வர்யங்களும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். இதெல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்டால், எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயத்தை இங்கே யோவானுக்கு வெளிப்படுத்தி அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வர வர பட்டணங்கள் என்கிறதான நிலம், பட்டணங்கள் என்று சொல்வது வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த காலத்திலலாம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா டிஃபரன்ஸ் தெரியும். பஸ்ல ஏறி உட்கார்ந்தன்னு சொன்னா ஒரு ஊர் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஊர் வருது அப்படின்னு சொன்னா ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில வயல்வெளி இருக்கும், அழகா இருக்கும், மரங்கள் இருக்கும், மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும், விவசாயிகள் வயலை உழுது கொண்டிருப்பார்கள், தென்னை மரம் இருக்கும், பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்ப நமக்கு தெரியும் ஒரு ஊர் முடிஞ்சிருச்சுப்பா, காடா வந்துட்டு இருக்கும், வயல்வெளியா வரும், மரங்களா வந்துட்டு இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அடுத்த ஊர் எல்லை வரும். அப்போ ஏதாவது ஒரு வீடு தெரியும், சின்ன கட்டடங்கள் தெரியும், அப்புறம் ஊருக்குள்ள போகும். ஆனா இன்றைக்கு கோயம்புத்தூரை விட்டுட்டு நீங்க பொள்ளாச்சி போனீங்கன்னு சொன்னா எதோட கோயம்புத்தூர் முடியுது, எங்க பொள்ளாச்சி ஆரம்பிக்குதுன்னு சொல்ல முடியுமா நீங்க? கோயம்புத்தூர் எங்க முடியுது, பொள்ளாச்சி எங்க ஆரம்பிக்கிறது, எங்க ஏதாவது ஒரு வயல்வெளி பார்க்க முடியுமா? ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் வித்தியாசமே இல்லாத நிலைமையை பண்ணிவிட்டார்கள். நீங்க என்னன்னு நீங்க வாழ்க்கை என்ஜாய் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்கள், பார்க்கலாம். இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போனோம்னு ஏதாவது நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கா? முதல்ல ஒரு ஊர் விட்டு ஊர் போயிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே கிடையவே கிடையாது. அந்த அளவிற்கு நிலைமையை கொண்டு வந்து மாற்றி விட்டார்கள். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் பாவங்கள் பெருகுகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஸ்மார்ட் சிட்டி. மக்கள் அங்க போய் நிக்கிறாங்க, எல்லாருக்கும் இன்டர்நெட் கிடைக்குது. இன்டர்நெட் கிடைச்சா போதுமே, உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லையே. குரூப்பா உட்கார வேண்டியது, இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ண வேண்டியது. அந்த இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுகிற காரணத்தினாலேயே எவ்வளவு பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. இன்னைக்கு சிட்டி லைஃப், டவுன்லயும் அதே மாதிரி லைஃப். எங்க பார்த்தாலும் இப்ப வந்து 4Gங்கிறது அவுட்டேட்டட்ங்கிறான், 5G 6G. அவனுக்கு வந்து அந்த ஒரு 2 நிமிஷம் கூட கொடுக்க முடியாது. அந்த போன் ஓபன் பண்ணு, மெயில் ஓபன் பண்ணு, உடனே வரணும், அடுத்த செகண்ட்ல அது நிக்கணும். அதை புல் ஆகி உள்ள வர்றது வரைக்கும் வெயிட் பண்றது கிடையாது. அது ஒரு 2 மினிட்ஸ் அல்லது ஒரு 30 செகண்ட் ஆகிறது இல்ல, அதெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. உடனே இம்மிடியட், உடனே வந்துடணும். தட்டின உடனே அது டவுன்லோட் ஆயிடணும். மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. பட்டணங்களுடைய நிலைமை இது. யோவான் கண்ட தரிசனத்திலே எதிர்காலத்திலே இப்படிப்பட்ட பட்டணங்கள் முடிவிற்கு வருகிறது, அழிவிற்கு வருகிறது என்று சொல்லுகிறான். நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். கோயம்புத்தூர் பட்டணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இங்க இருக்கிற வர்த்தகம் எல்லாம் முடிவிற்கு வருகிறது. இங்க இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் அழிய போகிறது. மக்கள் பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் இல்லை. வியாபாரத்தினுடைய நிலைமை சுத்தமா முடிவடைந்து விடுகிறது என்று சொன்னால் எத்தனை பேர் வருத்தப்படுவீர்கள்? எத்தனை பேர் சந்தோஷப்படுவீர்கள்? சரி, சந்தோஷப்படுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த பட்டண லைஃப் முடிவுக்கு வருது. சிட்டி லைஃப் ஹேஸ் கம் டு an end. இனிமேல் வியாபாரிகள், வர்த்தகர்கள் இல்லை.
பொருட்களை வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. லைட்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கம்ப்ளீட்டா டார்க் அடிச்சிருச்சு, லைட் போடுறதுக்கே ஆள் இல்லை. சிட்டி லைஃப் முடிவுக்கு வருது, பேங்க் எல்லாம் க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருதுன்னா சந்தோஷப்படுறவர்கள் அதிகமா இருப்பார்களா, துக்கப்படுகிறவர்கள் அதிகமா இருப்பார்களா? துக்கப்படுகிறவர்கள் தான் அதிகமா இருப்பார்கள். வேதம் யோவானுக்கு சொல்லும் பொழுது என்ன தெரியுமா சொல்லுகிறது? இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த பெரிய பெரிய கட்டடங்கள் உள்ள வர்த்தகர்கள் நிறைந்த, ஐஸ்வர்யவான்கள் நிறைந்த, மாலுமிகள் நிறைந்த, வியாபாரிகள் நிறைந்த ஒரு பெரிய பட்டணம் முடிவிற்கு வருகிறது என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே அவளை குறித்து களிகூருங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். அவர்கள் என்ன செய்வார்களாம்? 19வது வசனத்தை பாருங்கள். தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு ஐயையோ மகாநகரமே சமுத்திரத்திலே கப்பல்களையுடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூர்ணத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே, கோடீஸ்வரர்களானார்களே, கோடியாய் சம்பாதித்தார்களே. ஒரு நாளிகையிலே இவள் பாழாய் போனாளே, ஒரே நாழிகையில் இவள் பாழாய் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். என்று அழுவார்கள், துக்கிப்பார்கள், ஓ என்று ஓலமிடுவார்கள். எப்படி ஓலமிடுவார்களாம்? தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு ஓலமிடுவார்களாம். ஏன்? அவனுக்கு என்ன? அடுத்த நாள் கடையை திறந்து வைக்கல, வர்த்தகம் இல்லை, வியாபாரம் இல்லை. அன்னைக்கு செய்ய வேண்டிய கோடிக்கணக்கான ரூபாய் பிசினஸ் போயிடுச்சு. நோ பேங்க்ஸ் எல்லாம் முடியாச்சு கம்ப்ளீட்டா. எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நகரத்தில் நடைபெற்ற பாவம், இந்த நகரத்தில் நடைபெற்ற ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் முடிவிற்கு வந்தபடியினால் பரலோகமே, பரிசுத்தவான்களே, அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே அவளை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே. பட்டணம் அழிந்து போகிறதே என்று சொல்லி கவலைப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. பட்டணம் அழிந்து போனதற்காக சந்தோஷப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் பாவத்திற்கு முடிவை கொண்டு வருகிறார். இந்த இருட்டுகளிலே, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா கிளப் எல்லாம் நடக்கும், டான்சஸ் நடக்கிறது, நிறைய விஷயங்கள் நடக்குது பட்டணத்துல, இல்லையா? இவைகளெல்லாம் முடிவிற்கு வருகிறது என்பதற்காக நீ சந்தோஷப்படு. யாருக்கு பிடிக்காதெல்லாம் முடிவுக்கு வர்றது? இன்னைக்கு போய் கிளப்ல டான்ஸ் ஆடினவன் நாளைக்கு போய் கிளப்ல டான்ஸ் ஆடுறது, கிளப்ல என்ன பண்ணுவான்? ஐயோன்னு சொல்லி ஓலமிட்டு அழுவான். ஐயோ, நான் எங்க போறது, இனி என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது என்று சொல்லி ஓலமிட்டு அழுவான். பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவார்கள்? களி கூறுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். பரவாயில்ல, இதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு நீ என்று களி கூறுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 22வது வசனத்தை வாசியுங்கள். சுரமண்டலக்காரர், கீத வாத்தியக்காரர், நாகசுரக்காரர், எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. அதாவது யோவான் காலத்துல இருந்த இசைக்கருவிகளை அவர் சொல்லிவிட்டார். யோவான் காலத்துல இப்படி கரண்ட்ல கீபோர்டு இருந்ததா? கிடையாது. அப்புறம் கரண்ட்ல கிட்டார் இருந்ததா? கிடையாது. அதாவது எலக்ட்ரிக்கல் ட்ரம்ஸ் இருந்ததா? டும் டும் டும்னு அடிக்கிற மாதிரி? கிடையாது. அதற்கப்புறம் ட்ரம் அடிக்கும் பொழுது இங்க அடிச்சா இங்க ஒரு லைட் எரியும், இங்க அடிச்சா இங்க ஒரு லைட் எரியுறது இருந்ததா? அதுக்கப்புறம் கால் அடிக்கும் பொழுது தலையில எரியுற மாதிரி லைட் இருந்ததா? அதுக்கப்புறம் அங்கிருந்து இங்க வரைக்கும் ஓடுற மாதிரி லைட் இருந்ததா? கிடையாது. கிட்டார் வாசிக்கும் பொழுது இந்த புகை இங்க எழும்பி, அந்த புகை அங்க எழும்பி, ரெண்டு இவனை மூடுற மாதிரி ஏதாவது இருந்ததா? சொல்லுங்க. அதனாலதான் அவர் அதை எழுதல. அவர் காலத்துல இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எழுதிட்டார். இனி அதுக்கு மேல இன்ஸ்ட்ருமெண்டே கிடையாது. அவர் காலத்துல இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது? சுரமண்டலம், கீத வாத்தியம்,
நாகசுரம், எக்காளம், இதெல்லாம் வாசிக்கிறவனுடைய இனி சத்தம் கேட்கப்படுவது கிடையாது. ஐயா, போட்ட ஆட்டமும் முடிவுக்கு வந்தது, நீ வாசிச்ச இசையும் முடிவுக்கு வந்துருச்சு. இனி ஆட்டமும் போட முடியாது, நீ என்ன பண்ண முடியாது, நீ மியூசிக்கும் வாசிக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைத்து விட்டார். நீங்க எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் எதற்கு நேராக இழுக்கப்படுவார்கள் என்று சொன்னால் இந்த இசைக்கு நேராக மக்கள் இழுக்கப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்ப நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லை. ஆனா வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய சிட்டிஸ்ல, நியூயார்க்ல, டெல் அவீவ்ல, அதற்கப்புறம் பிராங்க்ஃபர்ட் ஜெர்மனி, இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் போனீங்கன்னு சொன்னா அவர் இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கற்கள் எல்லாம் பதித்து, அந்த ஸ்டோன்ஸ் பதிச்சு, டைல்ஸ் மாதிரி இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் பதித்து, இந்த லைட்ஸ் எல்லாம் கீழே ஸ்ட்ரீட்ஸ்ல அந்த சின்ன லைட்ஸ் எல்லாம் போட்டு அப்படி ஒரு பேவ்மெண்ட் மாதிரி பெருசா வச்சிருப்பாங்க. பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும். அங்க மக்கள் எல்லாம் போய் உட்காந்துக்கலாம். அங்கே மியூசிக் சிஸ்டம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வச்சு வாசிச்சுட்டு இருப்பான். மக்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, அந்த மியூசிக்கை கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நீங்க 7 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல போனீங்கன்னா பெரிய பியானோ வாசிக்கிறதுக்கே ஒரு ஆள் இருப்பான். அழகா கோட் போட்டு சூட் போட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பியானோ வாசிச்சுட்டு இருப்பான். அவன் யாரு கேட்கறாங்களா இல்லையாங்கிறது அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு வந்து மக்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், உள்ள வரவன் அந்த இனிமையான இசையை கேட்க வேண்டும். அந்த பியானோ வாசிக்கிற ஆள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹைலி குவாலிஃபைடு மேனை தான் ஹையர் பண்ணியிருப்பான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈவினிங்ல வந்து 1 hour 2 hour வாசிட்டு போறதுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து வச்சிருப்பான். அவன் போய் பாத்தீங்கன்னு சொன்னா நான் கேட்டேன், ஏன் வந்து ஒரு மியூசிக் போட்டு விட்டா அது பாட்டுக்கு ஸ்பீக்கர்ல கேட்குமே? இல்லைங்க, லைவா ஒரிஜினல் கேட்கணும் மக்களுக்கு. அது லைவா இருக்கணும், ஒரிஜினாலிட்டி இருக்கணும் கேட்கறதுக்கு. ஒரிஜினல் பியானோவே அது வந்து பல லட்சம் விலை போற போல தெரியுது, அவ்வளவு பெரிய பியானோ. அவன் சாயந்தரம் வருவான், பாத்தீங்கன்னா அழகா கோட் சூட் எல்லாம் போட்டிருப்பான், உட்காந்து இந்த பியானோ வாசிச்சுட்டு, யார் இருக்காங்களே இல்லை அவன் பாட்டுக்கு ஏதாவது ஒரு மியூசிக் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பான். அது பாட்டுக்கு வாசிச்சுட்டு இருக்க வேண்டிதான். அதற்கு பிறகு சாயந்தரம் ஆனா அவனுக்கு அங்கே ரெஸ்டாரண்ட்ல டின்னர் இருக்கும், சாப்பிட்டு திரும்ப கிளம்பி போயிடுவான். மக்கள் அந்த இசைக்கு மயங்குகிறவர்கள். அதே இசையை தான் கொண்டு வந்து சர்ச்சிலையும் விட்டானுங்க. இன்னைக்கு எவ்வளவு வேதனையான விஷயம் என்பதை யோசித்து பாருங்க. வாலிபர்களை போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தலை நரைச்சிருச்சு பாஸ்டர், உங்களுக்கு தலை நரைச்சிருச்சு. அவங்களுக்கு தெரியாது நாங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்து வந்த ஆட்கள்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதற்கெல்லாம் கடிவாளம் போட்டு ஸ்டாப் பண்ணி நின்று வேண்டாம், நோ, முடியாது என்று சொன்னவர்கள் இல்லையா? மாடர்னான ட்ரெஸ் பண்ண காலத்துல மாடர்னான ட்ரெஸ் பண்ணாம தேவனுடைய பிள்ளைகளாக ட்ரெஸ் பண்ணி வாழ்ந்து வந்தவர்கள் நாம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. எவ்வளவு காரியங்களை வெறுத்து, எவ்வளவு காரியங்களை நோ என்று சொல்லி, எவ்வளவு காரியங்களுக்கு பயந்து வாழ்ந்து வந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளை இந்த நகரத்து வாழ்க்கையிலிருந்து அவர்களை காப்பாற்றி விடலாம் என்று சொல்லி எடுக்கிற முயற்சி பெற்றோர்களாலும் முடியவில்லை, திருச்சபையினாலும் முடியவில்லை. கடைசியில சபை என்ன பண்ணிச்சுன்னா, இவனை காப்பாத்துறதுங்கிறது முடியாது, அவன் நம்மளே அங்க போயிட்டோம்னு சொன்னா அவனை பேசாம அங்கேயே வச்சுக்கலான்னு வச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்மளே உள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு இன்னைக்கு உள்ள போயிடுச்சு. இன்னைக்கு போய் கிளப்ல தான் லைட் இங்கிருந்து அங்க ஓடுதுன்னு சொன்னா சர்ச்சில் லைட் இங்கிருந்து அங்க ஓடுது, தலையெல்லாம் சுத்துது. சுத்தி சுத்தி வர்ற மாதிரி லைட் போட்டு விட்டாங்க. இப்போ அதை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா? சோ இவைகள் எல்லாம் முடிவிற்கு வருகிறது. அடுத்தது பாருங்கள், 23வது வசனத்தை வாசியுங்கள். விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. முடிஞ்சுச்சா? அவ்வளவுதானே? லைட் முடிஞ்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. அடுத்தது, மணவாளனும் மணவாட்டியுமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாய் இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. தீர்க்கதரிசிகளுடைய ரத்தமும் பரிசுத்தவான்களுடைய ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். இப்போ 20வது வசனத்துல நம்ம ஒரு விஷயத்தை வாசிக்க கேட்டோம். பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, களி கூறுங்கள். இந்த வசனத்தினுடைய அடிப்படையில 19வது வசனத்துக்கு 19ஆம் அதிகாரத்துல வருகிறதான இந்த அல்லேலுயாங்கிற அந்த கோரஸ் இருக்கு பாருங்க. அல்லேலுயா கோரஸுக்கு பேக்ரவுண்டே 18ஆம் அதிகாரம் தாங்க. வேதாகமத்திலே ஹalleluyaங்கிற கோரஸ் வந்து எங்கதான் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா 19ஆம் அதிகாரத்துல தான் இருக்கிறது.
இந்த 19ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனிங்கள். 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டமிடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வசனத்துல பரலோகமே களி கூறுங்கள். இவைகளுக்கு பின்பு, எவைகளுக்கு பின்பு? 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான பாபிலோன் என்கிறதான மகாநகரம், வேசிகளின் நகரம், பட்டணங்கள் விழுந்து போய் பட்டணங்களுடைய வாழ்க்கை முடிவிற்கு வந்த பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் ஆரவாரம் இடுவதற்கு என்ன காரணம்? விழுந்தது. பாபிலோன் விழுந்தது. அதனாலேயே இவர்கள் ஆரவாரம் இடுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாக்கு பேக்ரவுண்ட் என்ன? விழுந்ததுதான் பேக்ரவுண்ட். பட்டண வாழ்க்கை முடிவிற்கு வந்தது தாங்க அல்லேலூயாவுக்கு பேக்ரவுண்டே. அடுத்தது வாசியுங்கள். ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரின் ரத்தத்திற்காக அவரிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். அதாவது மகாவேசி என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த வார்த்தை எதற்கு பொருந்தும் என்று சொன்னால் பட்டணத்திற்கு பொருந்துகிறது. சிட்டியை தான் மகாவேசி என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களை காப்பாற்ற முடியாமல் போனதற்கு காரணம் பட்டண வாழ்க்கை தான். பட்டணத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்குதுன்னு நம்மளால கணிக்கவே முடியல. அவனுடைய லைஃப் எங்கேயாவது டிரான்ஸ்பர் ஆகி போயிருது, மாறிடுது. வாழ்க்கையை தடம் புரண்டு விடுகிறது. கிராமத்துல நல்லா இருந்துட்டு இருப்பான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உடுமலைப்பேட்டைக்குள்ள இருக்க வரைக்கும், கிராமங்களுள்ள இருக்க வரைக்கும் அவன் எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் பார்த்து சொல்லிடுவாங்க, ஆனா அவங்க பையன் அங்க பார்த்தேன் அப்படின்னா முடிஞ்சு வச்சுக்காது, அவ்வளவுதான். அடுத்தது போய் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அங்க சுத்திட்டு இருக்கான்ப்பா, வாய்க்காமேட்டில் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா போய் வாய்க்காலில் பிடிச்சிட்டு வந்துடலாம். அதெல்லாம் குளத்தக்கரையில் உட்காந்துருக்கான், சரி குளத்துக்கரையில் போய் கூட்டிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னு எங்க அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கான், முடிஞ்சு போச்சு. இவன் நல்லா ஏதாவது படிச்சு கிடிச்சு சென்னையோ பெங்களூரோ போயிட்டான், அதையும் மீறி எங்கேயாவது பாம்பே எங்கேயும் போய் போயிட்டான்னா அப்படியே கொஞ்ச நாள் இப்படி பல்ல கடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பல்லையும் கடிக்க மாட்டான், வாயும் கடிக்க மாட்டான். அது முடிஞ்சு அவுத்து விட்டது தான். அதுக்கப்புறம் சுத்த ஆரம்பிச்சிருவானுங்க. லைஃபே கம்ப்ளீட்டா தடம் புரள ஆரம்பித்து விடும். அந்த கண்ட்ரோல்குள்ள இருக்கவே இருக்காது. நம்ம ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போய் இந்த சர்ச்சுக்கு போன்னு சொன்னா போக மாட்டான். ஏன்? அந்த சர்ச்சுக்கு போனா பாஸ்டர் என் கூட கான்டாக்ட் பண்ணுவாரு, ஓகே இந்த பையன் வரானாலும் சொல்லிடலாம். அவன் பெரிய சர்ச்சில் போய் உட்காந்துட்டு எந்திரிச்சு வந்துடுறது. சர்ச்சுக்கு போனியா, இதுதான் பக்கமா இருக்குதுன்னு நான் அங்க போனேன் நானு. ஏன்? யார் என்ன கேள்வி கேப்பா? நீ வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. உன்னைய கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஆள் கிடையாது. இன்றைக்கு இளைஞர்கள் ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது. அவர்கள் எப்படியா அந்த கண்ட்ரோலை விட்டு வெளியே வரணும்னு தான் நினைக்கிறாங்க. நமக்கு மேல நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் என்பதற்காக சந்தோஷப்படுகிறவர்கள் வாழ்க்கையில் நன்றாக இருப்பார்கள். எனக்கு மேல என்னை கண்ட்ரோல் யாரும் பண்ண முடியாது, பண்ண வேண்டாம் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் வாழ்க்கையில நிச்சயமா நல்லா இருக்கவே முடியாது. அதாவது அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நிலைமை வரும்பொழுது ஒரு பெற்றோர் அந்த கண்ட்ரோல்ல கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை இருந்துட்டே இருக்கணும். அதற்கப்புறம் ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்து விடுறாங்க. யார் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து விடுறாங்கன்னு சொன்னா வாழ்க்கை துணைங்கிற கண்ட்ரோல்ல கொண்டு வந்து விட்டுறாங்க. அவர் அந்த அம்மாவை கேட்கிறார், அந்த அம்மா அவரை கேட்குது. அந்த கண்ட்ரோல். அவர் சிலர் நீ எல்லாம் என்னை கேட்காத. இன்றைக்கெல்லாம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு போன இந்தியர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணாம லிவிங் டுகெதர்ல இருக்கிறாங்க. இவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிட்டு லிவிங் டுகெதர்ல இருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. என்னை நீ கேட்காத உன்னை நான் கேட்பதில்லை. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. என்னுடைய ஏர்னிங் எனக்கு, உன்னுடைய ஏர்னிங் உனக்கு. பிள்ளைகளுக்கு வேணுமா, இவனுக்கு நான் பார்த்துக்கிறேன், அவனுக்கு நீ பார்த்துக்கோ. பெரியவனை யார் பார்க்கிறது? அப்பா பார்த்துக்கிறது. சின்ன பையனை யார் பார்த்துக்கிறது? அம்மா பார்த்துக்கிறது. நிலைமை எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கு மக்கள் என்றைக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை, எனக்கு கண்ட்ரோல் தேவையில்லை என்று சொல்லி நினைக்கிறார்களோ அன்றைக்கே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாதாளத்தில் இறக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் யாருடைய கண்ட்ரோலுக்குள் இருக்கிறோம்?
மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நமக்கு யார் மென்டார் இருக்கிறாங்களா? நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இதை செய்யாதே என்று என்னை தடுப்பதற்கு யார் இருக்கிறாங்களான்னு கேட்டா அவர் சொல்லுவாங்க, அதெல்லாம் யாருமே கிடையாதுங்க, என்னை தடுக்கிறதுக்கு யார் இருக்கா? பொத்துன்னு விழுகிறத தவிர வழி எந்திரிக்கவே முடியாமல் விழுந்துருவீங்க நீங்க, அவ்வளவுதான். சிலர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் செஞ்சுட்டு வந்து சொல்லுவான், அப்புறம் என்ன பண்றது? நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல எனக்கு சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? தம்பி, 2 விஷயம் இருக்கு, ஒன்னு இன்ஃபர்மேஷன், இன்னொன்னு பெர்மிஷன். அப்படின்னா என்னன்னு கேட்டேன். நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா என்கிட்ட, நீ வந்து எனக்கு தகவல் சொல்றேன்னு அர்த்தம். நான் போயிட்டு வரட்டுமான்னு கேட்டீன்னா நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறேன்னு அர்த்தம். நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ற அப்படின்னு சொன்னா நீ என்னுடைய கண்ட்ரோல் இருந்து வெளியே இருக்கிற. நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறேனே நீ என்னோட கண்ட்ரோல் இருக்கிறேன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்றோமா, பெர்மிஷன் கேட்கிறோமா? சொல்லுங்க ஐயா. ரெண்டுமே நிலைமை முத்திருச்சுது இல்லையா? அவங்களா தெரிஞ்சுக்கணும் இருக்காளா இல்லையா, போயிட்டானா வந்துட்டாளான்னு சொல்லி கேட்க வேண்டியிருக்கு. ஐயா நீங்க ரொம்ப அட்வான்ஸா போயிட்டீங்க, நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் முதலுக்கே மோசமாச்சமான. இன்றைக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐயா சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடையவே கிடையாது. இன்ஃபர்மேஷன்ங்கிறதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் என்ன கிடக்கு அவருக்கு அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஆனா நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல பெரிய ஊழியக்காரர்கள் இடத்துல சொன்னது, தம்பி ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன், 2வது பெர்மிஷன். நீ எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணின்னு சொன்னா நீ என்னோட கண்ட்ரோல் இல்லை. அதே இடத்துல நான் இந்த இடத்துக்கு போகட்டுமா அப்படின்னு நீ என்கிட்ட கேட்டீங்கன்னா, பர்மிஷன் கேட்டீங்கன்னா, நான் வந்து போ அல்லது போக வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்தால் அது நீ என்னுடைய மேலான அதிகாரத்திற்கு நீ கீழ்ப்பட்டிருக்கிறாய், ஆண்டவருடைய அதிகாரத்தை கீழ்ப்பட்டிருக்கிறாய் என்பது பொருள். ஆகினால ஒரு செயலை செய்யும் பொழுது இன்ஃபர்மேஷன் சொல்ல போறியா, பர்மிஷன் கேட்க போறியா, நீ முடிவு பண்ணிக்கோன்னு எனக்கு ஆதிலேயே சொல்லி கொடுத்தார்கள். ஆகினால இன்றைக்கு வரைக்கும் நான் இன்ஃபர்மேஷன் சொல்றதே கிடையாது, நான் பர்மிஷன் தான் கேட்கறது. செய்யட்டுமா, இது ஆகுமா, செய்யலாமா, நடத்தலாமா, டிஸ்கஸ் பண்ணுங்க உட்கார்ந்து. உங்களுக்கென்று ஒரு மென்டார், உங்களுக்கென்று ஒரு மூத்தவர்கள், உங்களை வழிநடத்தக்கூடியவர்கள். எந்த ஏஜ்காரங்களுக்கும் மென்டார் இருக்கலாம், இருக்கக்கூடாது என்பது அவசியமே கிடையவே கிடையாது. மனிதனுடைய சிந்தனைகள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சைட்ல ஒன்னாதான் திங்க் பண்ணும். ஆனா மனிதன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா ஐ எம் ஜீனியஸ் என்னைக்கு ஒருத்தர் நினைக்கிறானோ அவனை போல முட்டாள் உலகத்துல வேற யாருமே கிடையவே கிடையாது. ஐ கேன் டேக் ஆல் டிசிஷன்ஸ், தட் மீன்ஸ் யூ ஆர் ஃபூல். நீ தான் முட்டாள். யூ alone cannot take any decisions. ஆகினாலதான் 2 வித்தியாசப்பட்ட பிரெயினை ஆண்டவர் ஒன்று சேர்த்து வச்சிருக்காரு. ஆம்பளைங்களுக்கு பிரெயின் வேற, பொம்பளைங்களுக்கு பிரெயின் வேற. இது வேற மாதிரி திங்க் பண்ணும், அது வேற மாதிரி திங்க் பண்ணும். நீங்க போய் ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க, நம்ம பயங்கரமா பில்டப் பண்ணி கரெக்டா இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நினைச்சு போய் நம்ம மனைவிட்டு ஒன்று சொன்னோம்னு சொன்னா டபால்னு போட்டு அடைப்பா. இல்ல அது வேண்டான்னு உடனே உடைப்போம். ஏன்னா அது இவ்வளவு அழகா நம்ம பிளான் பண்ணி மனக்கோட்டையெல்லாம் கட்டி ட்ரீம் பண்ணி போய் சொல்லும் பொழுது அடுத்த செகண்டுங்க அதாவது யோசிக்காம நான் அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நல்லா இருக்காது, அப்படி உடைச்சிருவாங்க. யோசிப்போம் என்ன இவ்வளவு விஷயம். அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம கேட்கணும், நம்ம உடனே அப்படி பிபி ஏறும் பாருங்க மேல. இவ்வளவு அழகா நம்ம எல்லாம் பிளான் பண்ணி சொல்லியிருக்கிறோம், கடைசியில் ஒரே செகண்ட்ல சொல்லி காதுல வாங்கினாலா இல்லையான்னு கூட தெரியல, உடனே வேண்டான்ட்டா. முதல்ல காதுல வாங்கினியா என்ன சொல்லணும்னு தெரியல, அதெல்லாம் தெரியும், இதெல்லாம் வேண்டாம், சட்டே அதெல்லாம் தெரியும், வேண்டாம். எப்படி இருக்கு உங்களுக்கு? யோசித்து பாருங்கள். அதே போல அந்த அம்மா சொல்லும் பொழுது இவர் திடீர்னு வேண்டான்னு பாரு. அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆக்கி வைக்கிறதுக்கே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அக்ரி பண்றதுக்கு இல்ல, டிஸ்அக்ரி பண்றதுக்கு தான் ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் அக்ரி பண்ணி எந்த பிரயோஜனம் கிடையாது. யார் தான் டிஸ்அக்ரிமெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கன்னா வாழ்க்கை துணை தான் டிஸ்அக்ரி பண்ண முடியும். மற்றவங்க நம்ம போய் ஒருத்தர் வர்றாரு, பாஸ்டர்லாம் இன்னைக்கு வந்து இல்ல பிரதர் இது முடியாதுன்னு சொன்னாருன்னு சொன்னா அவர் சொல்லுவார் உங்களோட எனக்கும் முடியாதுன்னு கிளம்பிடுவார். பாஸ்டர்லாம் இன்னைக்கு முடியாதுன்னு யாரையும் பார்த்து சொல்லவே கூடாது.
வேண்டாம், இதை செய்யாதீங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல, நம்ம வாழ்றது பிடிக்கல, நம்ம வளர்றது பிடிக்கல அவருக்கு, அதனால வேண்டாங்கிறாரு. நிலைமையை எப்படி கொண்டு வந்து விட்டுருவாங்க பார்த்தீங்களா? அது என்ன எப்படி சொல்ல முடியும்? அதான் அட்லீஸ்ட் அதனாலதான் நான் சூசகமா என்ன சொல்றதுன்னு கேட்டா, நீ பைபிள் படி, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி நட. அதையும் படிக்கிறது கிடையாது. சரி, கேட்டா வேண்டாம்னு சொன்னா ஏதாவது ஒத்துக்குவாங்களா? அதுவும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? சோ இது பல விஷயங்கள் இருக்கிறது. இப்போ இந்த பட்டணத்து வாழ்க்கை முடிவிற்கு வந்தது என்று சொல்லி 3வது வசனத்தை வாசியுங்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அதற்கு காரணம் என்ன? அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். பட்டணம் எரிந்து அதனுடைய புகை எழும்பிக் கொண்டிருக்கிறது. அந்த புகையை பார்த்து பரிசுத்தவான்கள் அல்லேலூயா என்று சொல்லி சொல்லுகிறார்கள். பட்டணம் எரிந்து புகை வந்து கொண்டிருப்பதை பார்க்கிற மற்ற ஜனங்களுடைய வார்த்தை என்ன என்பதை நீங்கள் இங்கே கவனியுங்கள். 9வது வசனத்தை வாசியுங்கள். 18:9. அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும் போது, அந்த பட்டணம் வேகிறதுனால் ஏற்பட்ட புகையை காணும் பொழுது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயையோ பாபிலோன் மகாநகரமே. அவர்களுடைய ஸ்லோகன் என்னது? ஐயையோ. நம்மளது என்னது? அல்லேலூயா. அவங்க ஐயோ, நம்மளது அல்லேலூயா. நம்மளது 19ஆம் அதிகாரத்துல வர்ற அல்லேலியாவுக்கு பேக்ரவுண்ட் 18ஆம் அதிகாரத்துல பாபிலோன் விழுந்ததுனால போட்ட அல்லேலியாங்கிறது எத்தனை பேருக்கு இன்னைக்கு தெரிஞ்சது? பாபிலோன் நகரம் கீழே விழுந்ததுனால வந்த அல்லேலியாங்க அது. இன்னைக்கு நம்மளாம் அல்லேலியா கோரஸ் பாடுறோம்ல. இந்த அல்லேலியா கோரஸுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னார், பேக்ரவுண்ட் இருக்கு, அதற்கப்புறம் ஒரு ஃபியூச்சர் இருக்கு. பாஸ்டுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. பாஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த பாபிலோன் நகரம் விழுந்தது. அதனால பரலோகமே, பரிசுத்தவான்களே, அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே களி கூறுங்கள். சரிப்பா, இந்த நகரம் விழுந்ததுனால நமக்கு என்ன லாபம்? அவனுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிருச்சு. அந்த நஷ்டத்தை பார்த்து நீ களி கூற போறியா? அந்த நஷ்டம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா? அந்த நஷ்டங்கள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா? ஒரு பட்டணத்தினுடைய அழிவு என்று சொல்வது எத்தனை கோடி ரூபாய் அழிவு என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். சாதாரண அல்ல. இந்த பட்டணம் முடிவிற்கு வருகிறது, கோயம்புத்தூர் பட்டணம் முடிவிற்கு வருகிறது, அழிந்து போகிறது என்று சொன்னால் எத்தனை கோடி நஷ்டம் கணக்கே சொல்ல முடியாது இல்லையா? அதை பார்த்தா நீ சந்தோஷப்படுகிறாய்? இல்ல, இந்த பட்டணம் முடிவிற்கு வந்தால்தான் ஒரு புதிய பட்டணம் வரும். அந்த புதிய எருசலேம், அந்த புதிய நகரம் உருவாகும். அந்த புதிய நகரம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் பாருங்கள், 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. துதிக்கிறதுக்கான வார்த்தை என்னது? Praise the Lord. ஹலல் யாவே, ஹலல் யாவே, ஹalleluya. ஓகே, அடுத்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும், பெருவெள்ள இரைச்சல் போலவும், பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவளுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலியாவுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வருகிறது, அவளுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணுகிறாள். இதெல்லாம் நடைபெறுகிறது எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு புதிய நகரத்திலே. பழைய நகரம் இருட்டுகளும் விளக்கு வெளிச்சங்களும், அதிலே மறைவிலே நடக்கிற பாவங்களும், அதிலே ஏராளமான ஏமாற்று வேலைகளும் வர்த்தகங்களும் நடைபெறுகிறதான ஒரு கட்டடம் அல்லது ஒரு பட்டணம்.
அந்த பட்டணம் முடிவிற்கு வருகிறதற்கு நீ ஏன் அல்லேலூயா சொல்லுகிறாய் என்று சொன்னால், ஆண்டவர் அதை முடிவிற்கு கொண்டு வந்தால் தான் ஒரு புதிய நகரத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த புதிய நகரத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடக்கும். இப்ப இருக்கிற கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை நடத்த முடியுமா? பாம்பேல நடத்த முடியுமா? பெங்களூர்ல நடத்த முடியுமா? சென்னையில் நடத்த முடியுமா? நியூயார்க்ல நடத்த முடியுமா? டோக்கியோல நடத்த முடியுமா? டெல் அவீவ்ல நடத்த முடியுமா? எங்கேயுமே நடத்த முடியாது. காரணம் என்ன? பாவம். அதுதான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடத்துவதற்கு இந்த ஊர்ல, இந்த பூமியில் இருக்கிற எந்த பட்டணங்களும் தகுதியான பட்டணங்கள் இல்லை. கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், ஃபியூச்சர்ல இந்த பட்டணங்கள் எல்லாம் ஆண்டவர் முடிவிற்கு கொண்டு வரப்போகிறார். ஒரு புதிய பட்டணம். அந்த பட்டணத்தில் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வரப்போகிறது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அந்த பட்டணத்திலே பாவம் இல்லை, வேசித்தனம் இல்லை. 8வது வசனம், சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அல்லேலூயா சொல்றோம் இல்லையா? அல்லேலூயா இங்க வந்து இவங்க சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாத்தீங்களா? பரிசுத்தவான்கள் கலிகூர்ந்து அல்லேலூயா சொல்லுகிறார்கள். அல்லேலூயாங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ சத்தம் போடுறதுக்காக, மக்களை எழுப்பிடுறதுக்காக, தூங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நான் அல்லேலூயா சொன்னாதான் மக்கள் உற்சாகமாக இருப்பார்கள் என்பதற்காகவெல்லாம் அல்லேலூயாவை நம்ம சொல்லி இன்னைக்கு அல்லேலூயாவுடைய வேலையவே மாத்திட்டோம். ஆனால் இவைகளுக்கு பின்பு அல்லேலூயா சொல்லுகிற ஒரு ஆரவார சத்தத்தை கேட்டேன். அவர்கள் எதற்காக அல்லேலூயா சொல்லுகிறார்கள்? பட்டணம் பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்பதை பார்க்கும் பொழுது இவர்கள் அல்லேலூயாவோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அது நஷ்டப்பட்டதற்காக இவர்கள் அல்லேலூயா சொல்லவில்லை. இன்னொரு புதிய நகரம் வரப்போகிறது. அந்த நகரத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடக்க போகிறது. அந்த நகரத்திலே அவளுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அந்த நகரத்தில் ஆயத்தம் பண்ணினாள். அந்த நகரத்திற்காக நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரை துதிக்கிறோம், அல்லேலூயா என்று சொல்லுகிறோம். ஒரு நாள் வரும், அப்பொழுது இந்த தூதனுடைய சத்தம், மிகுந்த அதிகாரம் உள்ளவனாகிய தூதனுடைய சத்தம் கேட்கப் போகிறது. அவன் என்ன சொல்ல போகிறான் என்று சொன்னால், மகாநகரமாகிய பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று சொல்ல போகிறான். அதை பார்த்து, அதை கேட்டு, அந்த நகரம் விழுகிறதை பார்த்து பல கோடி மக்கள் ஐயோ என்று சொல்ல போகிறார்கள். மீதியானவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? அல்லேலூயா என்று சொல்ல போகிறார்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்றைக்கு இப்படிப்பட்ட பட்டணங்கள் எல்லாம் முடிவிற்கு வரும் பொழுது உங்களுக்கு சொல்லுவதற்கு 2 வார்த்தைகள் இருக்கிறது, வாய்ப்புகள். ஒன்று ஐயோ, இன்னொன்று எந்த கூட்டத்தில் இருக்க போற? ஐயோன்னு சொல்ல போற கூட்டத்தில் இருக்க போறீங்களா, அல்லது அல்லேலூயாங்கிற சொல்ற கூட்டத்தில் நீங்கள் இப்பவே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீ அப்ப சொல்லுவீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி அல்லேலூயா கோரஸ பாடுவோம். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தேவனை ஆராதிக்கலாம். கொஞ்ச நேரம் விடுதலையோடு கூட இந்த ஆராதனையில தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது நீங்கள் பாடும் பொழுது பரலோகத்தில் இணையுங்கள். இந்த அல்லேலூயா பாடல் எதற்காக என்று சொன்னால், ஒரு புதிய நகரம் வரப்போகிறது. பரலோகத்திலிருந்து புதிய எருசலேம் வரப்போகிறது. அந்த நகரத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடக்க போகிறது. அங்கே தன்னுடைய மனைவி, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்கிற ஒரு சத்தம் கேட்க போகிறது. நீங்களும் நானும் யார் என்று சொன்னால், அந்த மணவாளனுக்கு உத்தமமான கரைதரையற்ற மணவாட்டிகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
நீதி நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை பொழுதற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அதற்காய் நாங்கள் உமக்கு அல்லேலுயா 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 என்று சொல்லுகிறோம். காரணம், பாபிலோன் விழுந்தால் தான் புதிய எருசலேம் இறங்கி வரும் ஆண்டவரே. அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடக்கும். அவருடைய மணவாட்டிகளாகி நாங்கள் எங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டோம் என்கிற சத்தத்தை நாங்கள் சொல்லுவோம். அப்பொழுது ஆண்டவரே தகப்பனே, மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய், ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்தவர்களாய், கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாய் நாங்கள் அந்த கல்யாண வீட்டிற்குள் பிரவேசிப்போம். மணவாளனாகிய கிறிஸ்துவை ஆண்டவரே நாங்கள் திருமணம் செய்து என்றென்றைக்கும் 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 எங்களுடைய மணவாளனாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்கள் நித்தியமாய் இருப்போம். ஆண்டவரே தகப்பனே, கர்த்தாவே, இந்த பூமியின் வர்த்தகர்கள், ஐஸ்வர்யவான்கள், மாலுமிகள், வியாபாரிகள், கர்த்தாவே, பாபிலோனின் நிமித்தமாய் பெரிய பணக்காரர்கள் ஆனவர்கள் எல்லாரும் ஐயோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் அல்லேலுயா என்று சொல்ல போகிறோம். அந்த அல்லேலுயா கூட்டத்திலே கர்த்தர் எங்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறீர். அதற்காய் நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த வசனங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது ஆண்டவரே. இந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விசுவாசத்தை தருகிறது. எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். அதற்காய் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அல்லேலுயா என்று சொல்லுகிற அந்த கூட்டத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாபிலோன் முடிவிற்கு வருகிறது. பாபிலோன் விழுந்தது என்பதை பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது ஆமென் ஹல்லேலூயா என்று சொல்லுகிற, ஆர்ப்பரிக்கிற அப்போஸ்தலர்களாக, பரிசுத்தவான்களாக, தீர்க்கதரிசிகளாக, தேவனுடைய ஊழியக்காரர்களாக, மணவாட்டிகளாக உம்முடைய பிள்ளைகள் எழுந்து நிற்க கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு பேசினபடியால் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மேலான நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். எங்களுடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்பட்டது. அதற்காய் நன்றிகள். துதிகனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to God. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.